ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ 10th பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் 5ல் 5 மார்க் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, 2 மார்க் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குதுன்னு கொடுத்துட்டேன். இதில் சாப்டர் 5லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 5 மார்க்ஸ் மட்டும் போட போகிறோம். அதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் போட போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் சம்லேருந்து போகலாம். எக்ஸாம்பிள் 5.4. எக்ஸாம்பிள் 5.4ல் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த பாயிண்ட்ஸ் PQR ஆர் collinear and if 2B plus C equal to 4 then find the value of B and C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ பியோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, கியூவோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆரோட பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து கொலீனியர்னால் என்ன கண்டிஷன்னா அதோட ஏரியா வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். சரியா? கொலீனியர் அப்படின்னாலே அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஸோ ஃபார்முலா என்ன? இப்போ 1/2 இது வந்து சில ஸ்கூலில் இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, சில ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இதை போடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் இதுலேருந்து போகலாம். இப்போ 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால x1 x2 x3 ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் பாயிண்ட் போடணும். கரெக்டாக? அதே மாதிரி y1 y2 y3 ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் பாயிண்ட் போடுறீங்க ஈக்குவல் டு 0. இதுலேருந்து இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போட்டாலும் சரி, இல்லை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, நான் வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்க்கு நேம் பண்ணிடலாம். x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு நேம் பண்ணதுக்கப்புறமா 1/2 x1 y2 அப்படின்னா -1 into cன்னு வரும். ஸோ ஒரு இதை நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ப்ளஸ் x2 into y3 அப்படின்னா b into -1 ப்ளஸ் x3 into y1 அப்படின்னா 5 into -4 மைனஸ், ஸோ செகண்ட் ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறப்போ x2 into y1 தட் இஸ் b into -4 ப்ளஸ் x3 into y2 ப்ளஸ் x1 into y3 -1 into -1. இந்த மைனஸ் சைன்லாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ப்ராக்கெட்டே போடுறோம். ஸோ 1/2 இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா -c -b -20ன்னு வருமா? இது ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ செகண்ட் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா -4b ப்ளஸ் 5c மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு 0ன்னு வரும். 1/2 -c -b -20. இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ ப்ளஸ் 4b -5c -1 க்ளோஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 1/2 5c c ரெண்டுமே மைனஸ், அப்போ -6c 4b -b அப்போ ப்ளஸ் 3b -20 -1 -21 ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ணலாம்? 3 காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ 3 காமனாக வெளியில் எடுத்தோம்னா -2c ப்ளஸ் b -7 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் இந்த சைட் போகிறப்போ ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 0 into anything is 0. -27 ப்ளஸ் b -7 ஈக்குவல் டு 0. -2c ப்ளஸ் b ஈக்குவல் டு 7. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எங்கே அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா 2b + c = 4ன்னு, அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 2b + c = 4 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கேன்சல் பண்ணி தான் நம்ம ஆன்சரே கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட் ஒன் அப்படியே இருக்கட்டும். ஐ திங்க் நான் பிஏ கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன், இல்லை சிஏ கூட கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒனில் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை இல்லையா, அதனால். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4b + 2c = 8. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு b வரா மாதிரி, அப்புறம் c வரா மாதிரி. இது -2cங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக போட்டாச்சு. இப்போது சைனை மாற்றவே தேவையில்லை, ஏன்னா 2c ப்ளஸில் இருக்குது, மைனஸ் இருக்குது, கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ 4b + bனா 5b வரும், ஈக்குவல் டு 15 வரும். கரெக்டாக? அப்போ b = 15 divided by 5, தட் இஸ் b = 3. b = 3ங்கிறத ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 2 × 3
ப்ளஸ் சி ஈக்குவல் டு 4ன்னு இருக்குமா. சி ஈக்குவல் டு 4 மைனஸ் 6, அப்போ சி ஈக்குவல் டு -2. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர்.